அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ராகு பகவான் உலகத்தின் பிரம்மாண்டத்திற்கு அதிபதியாகிய இந்த ராகு பகவான் இந்த உலகத்து கிரக காரத்துவத்தில் இல்லைன்னா இந்த உலகம் சூன்யமாக போயிடும். இப்போ ஏதோ ஒன்று ராகு என்று சொல்லக்கூடியது செயல்பாட்டில் இருக்குது, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. அப்போ ராகு பகவானுடைய ஆதிபத்தியத்தின்படி ராகு நின்ற இடத்திற்கு 2, 6, 10 ஒரு கிரகம் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே வரும். அப்போ ராகுவுக்கு 2, 6, 10 கிரகம் இருக்கக்கூடாது. இருந்தால் ஒரு போராட்டமான வாழ்க்கை இருக்கும். ராகுவுக்கு 6ல் ஒரு கிரகம் இருந்ததுன்னு வைங்க, அது லக்னாதிபதியாகவே இருந்தாருன்னு என்ன சொன்னால் அவர் கண்டிப்பாக போராடுவார். ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ ராகுவுக்கு என்ன சொல்கிறான்னா 10ல் ஒரு கிரகம் இருந்தால் அதுவும் பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும். அப்போ இதற்கு என்ன தீர்வு ஐயா? தீர்வு அப்படின்னா, இதை ரொம்ப சென்சிட்டிவாக சிந்தனை பண்ணி பார்த்த பிறகு தான், இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது, இதில் ஒரு ரகசியம் இருக்குது. அப்போ இதில் ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, ராகுவுக்கு 2ஆம் இடத்துல ஒரு கிரகம், 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கிற ஜாதகத்தை பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன சொன்னான்னா, நித்தமும் ஒரு சங்கடமான ஒரு போராட்டத்தை போராடித்தான் ஜெயிச்சிட்ருக்கான். இது உண்மைதான். சூரியன் இருந்தால், என்னென்ன காரகத்துவம் இருந்தால், சுக்கிரன் இருந்தால் 100% அவர் மனைவியால் பெரிதான ஒரு பெரிய யோகத்தை அடைய முடியாது. அவரால் அந்த மனைவி யோகத்தை அடைஞ்சிருக்கலாம், மனைவியால் யோகத்தை அடைய முடியாது. என்ன காரணம்னா அப்படித்தான் இருக்கும். இது உண்மை. அப்போ ராகுவுக்கு இந்த மாதிரி 2, 6, 10 கிரகம் இருப்பது தீமையைத்தான் செய்யும் என்று சொல்லி சரித்திரமே சொல்லிவிட்டது. சரித்திரமும் அப்படித்தான் இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் ராகுவுக்கு நீங்கள் எப்பயுமே கிளாக் வைஸ் எடுக்கக்கூடாது, ஆன்டி கிளாக் வைஸ் தான் எடுக்கணும். ஏன்னா அவர்களுடைய சுற்றுப்பாதையைத்தானே நம்ம என்ன சொல்லலாம்னா சுற்றுப்பாதையில்னா 2, 3, 4 எடுக்கணும். அப்போ ராகு நின்ற இடத்துலேருந்து ஆன்டி கிளாக் வைஸில் 2ஆம் இடத்துல கிரகம் இருக்குதா, 6ஆம் இடத்துல கிரகம் இருக்குதா, 10ஆம் இடத்துல இருக்கு, அது சார்ந்த விஷயத்தில் அது என்ன காரக ஆதிபத்தியம் உடையதோ அதனால் உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. அப்போ என்ன சொன்னான்னா, இந்த கிரகங்கள் தீமையை குறைக்கத்தான் செய்ய முடியும். தீமையை முழுமையாக மண்டை உள்ள மட்டும் நீக்க முடியாது என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள். தீமையை குறைப்பதற்கு வழி வேண்டுமா, செயல்படுத்துங்க. ரொம்ப கண்டிப்பாக இதில் உங்களுக்கு பிரச்சனை என்பது கண்டிப்பாக இருக்கும். அப்போ தீமையை குறைப்பதற்கு வழி வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா, பிள்ளையார்பட்டி வழிபாடு பண்ணணும். பிள்ளையார்பட்டிக்கு என்ன சொன்னான்னா அந்த ராகுவுக்கு 2ல் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் மேல் சந்திரன் வரும்போதும், ராகுவுக்கு 6ல் இருக்கின்ற கிரகம் எந்த நட்சத்திரத்திற்கு அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது, ராகு 10ல் எந்த கிரகம் இருக்குது அந்த கிரகத்தில் அந்த கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் உட்காரும்போது அந்த நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன சொல்லலாம்னா சந்திரன் உட்காரும்போது பிள்ளையார்பட்டியில் தரிசனத்தில் இருக்கணும். இருந்தீங்கன்னா 100% நல்லாயிருக்கும். அதற்கடுத்து திருப்பதி வழிபாடு பண்ணலாம்.
கொஞ்சம் ஹை ஸ்பிச்சில் இருக்கிற நபர்கள் வந்து என்ன சொன்னால் திருப்பதிக்கு போய் அந்த கரெக்டாக செட் பண்ணிக்கிடுங்க. ராகுவுக்கு 2, 6, 10 அந்த 2, 6, 10 வந்து என்ன சொல்கிறேன்னா சந்திரன் இருக்கின்ற காலத்தை வந்து நீங்கள் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு தக்கன டிக்கெட் போட்டு வந்து போயிட்டு வந்தீங்கன்னா குறையும். 90% குறையும், 10% என்ன சொன்னால் குறையவே குறையாது. அந்த கிரகத்தோடைய அந்த கிரகத்தோடைய காரத்துவத்தை நீங்கள் முழுமையாக பெற முடியாது, உறுதியாக பெற முடியாது. அதில் எந்த மாற்றமுமே கிடையாது, உறுதியாக பெற முடியாது. அதனுடைய காரகத்துவமான இனிமை, சுகம், சுதந்திரம் அதெல்லாம் நமக்கு வந்து மறுக்கப்பட்டு விட்டது. அதற்கு அடுத்து சரி, பிள்ளையார்பட்டி கொஞ்சம் தூரம் நம்ம ஊரில் இருந்து, திருப்பதி தூரம், வேறு எங்கே போகலாம் அப்படின்னா மலை மேல். ஏன் இந்த மலை மேல்னு அடிக்கடி சொல்கிறேன்னா, மலை மேல் இருக்கின்ற தெய்வங்களுக்கு மதிப்பு மரியாதை ஜாஸ்தி, பிரபஞ்சத்தை வந்து இலகுவாக ஈர்த்தரும். ஒரு மலை என்பது ஒரு கூம்பு ஒடி மாடம் தான். அந்த கூம்பு ஒடி மாதம் இப்போ கோயிலுக்கு போங்க, கோயிலில் வந்து என்ன சொன்னாலும் கோபுரத்தில் வந்து கடைசியில் என்ன சொன்னாலும் ஒரு கூம்பு வந்து வந்து வச்சுருப்பாங்க. என்ன காரணம்? பிரபஞ்சத்தோடைய ரகசியத்தை ஈர்ப்பதற்குத்தான். பிரபஞ்சத்தோடைய ரகசியத்தை ஈர்த்து அது உள்ளே கொண்டு வந்துடுது, கோயிலுக்குள்ளே கொண்டு வந்துடுது. நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு இருக்கிற அந்த மண்டையில் இருக்கிற மைனஸ் பூரா வந்து எதுக்கு சொல்கிறீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், கொஞ்சம் திருப்தியாக இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்வதற்கு காரணமே கோவில் மேல் இருக்கின்ற அந்த கோவிலுடைய கலசங்கள் மூலமாகவும் அந்த கூம்பு வடிவமான அந்த கோபுரங்கள் மூலமாகத்தான் அந்த இயற்கை சக்தி அதை இழுத்து உள்ளே கொண்டாந்து விட்டுருது. போகிறவர்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா அண்ட வெளியிலேருந்து ஒரு எனர்ஜி உள்ளே அந்த கோயிலுக்கு வந்துகிட்ருக்கு. அப்போ நம்ம உள்ளே போகிறோம் என்ன சொல்லணும்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம், ஃப்ரெஷ் ஆகிறோம், ரெகுலராக ஃப்ரெஷ் ஆகிடுறான். அப்போ வந்து என்ன சொன்னான்னா, எந்த ஒரு மனிதன் மலையின் உச்சிக்கு போய் அங்கே பசு நெய் தீபம் ஏற்றி ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸேஷனாக அந்த மலையில் அப்படியே ரிலாக்ஸேஷனாக இருங்க, பிராணசக்தி கிடைச்சிடும். எல்லா மனிதனும் என்ன சொல்கிறான்னா வந்து யார்கிட்டையுமே நிறைய பிராணசக்தி உங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறது இல்லை. அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திக்கிறதோடு மட்டுமல்லாமல் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ஒரு அரை மணி நேரம்னாலும் என்ன மாடியில் நடக்கணும். நடந்தால் நல்ல எனர்ஜி கிடைக்கும், அவங்களுக்கு நோய் நொடிகள் வராது, பிரச்சனைகள் வராது, கஷ்டங்கள் வராது. அதனால் மலை மேலே போகிறீங்க, மலை மேலே போகும்போது அங்கே இருக்கிற அணில், பறவை எதுக்காவது என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வந்து உணவு கொண்டு போங்க. உணவு கொண்டு போயிட்டு என்ன சொன்னான்னா உணவு போடுங்க. அது வந்து என்ன சொன்னான்னா மலை மேல் அதிகமாக போவதற்கு ஆள் இல்லாமல் வந்து உணவுக்காக கொஞ்சம் கஷ்டப்படும். இப்படி இருந்தாலும் அது உணவை தேடி தின்றோம். அதை வந்து இயற்கை கொடுத்த ஒரு வரமே வந்து அவர்களே உணவு தேடிக்கிடுவாங்க. மனுஷன்தான் இன்னொருத்தட்ட போய் அடிமையாக இருந்து உட்காந்து வேலை பார்த்து அவன் கொடுக்குற கர்மாவெல்லாம் தூக்கி சமைக்கணும். அப்போ மலை மேல் உள்ள பறவைகளுக்கு, மிருகத்திற்கு மிஞ்சி போனால் என்ன மிருகம் இருக்கும்? புலி, சிங்கமெல்லாம் இருக்காது, குரங்கு தான். குரங்குக்கு உணவு கொடுங்க. கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா வந்து இப்படி வந்தீங்கன்னா ராகுவுக்கு 2, 6, 10 வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இருக்கிற கிரகம் தீமை செய்கிற மைனஸ் வந்து கண்டிப்பாக குறையும். இதை ரெகுலராக நீங்கள் கணக்கில் செயல்படுத்துங்க. கண்டிப்பாக ராகுவோடைய நின்ற இடத்திற்கு 2, 6, 10 வந்து என்ன சொன்னான்னா கிரகம் இருந்தால் அது தீமை தான் செய்யும். எனக்கெல்லாம் ஒரு கிரகம் இருக்குது, அதோடைய அனுபவத்தெல்லாம் நல்லா பார்த்துட்டேன். ஒவ்வொரு நாளும் இம்சப்படுத்த தான் செய்யும். நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறதுனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னா சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்குது. சில பேர் சமாளிக்க முடியாது. கண்டிப்பாக இதெல்லாம் உண்மை தான். பிள்ளையார்பட்டி போங்க, திருப்பதி போங்க, மலை மேல் இருக்கிற கோயிலுக்கு போங்க, இதுக்கு போகலாம் நம்ம பழனி தண்டாயுதபாணி ஐயாவை போய் பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு இதுவே காரணம். இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து எப்பயுமே ராகுவுக்கு 2, 6, 10 வந்து கிரகம் இருக்கிறவர்கள் டெய்லி வந்து என்ன சொன்னான்னா உளுந்த வடை வந்து காகத்திற்கு வைங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க காக்காய்க்கு
ஏன் அடிக்கடி உளுந்த வடை போட சொன்னீங்க? கொடுத்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.